ஹலோ மக்களே! யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஷேர ரூ. 400 கொடுத்து வாங்குறீங்க. ஆனா அது தொப்புன்னு விழுந்து வெறும் ரூ. 5க்கு வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹார்ட் அட்டாக்கே வந்துடும்ல. அதே மாதிரி இன்னொரு ஷேரும் 390ல இருந்து பட்ட பகல்ல ரூ. 2க்கு விழுந்துருது. 2ம் செத்துடுச்சு. இனி எழுந்து வரவே வராதுன்னு நினைக்கிற நேரத்துல, இப்ப 2மே ஒரு மாஸ் கம்பேக் குடுத்துட்டு வருது. அதாவது கொஞ்சம் வருஷமாவே ஒரு நல்ல ப்ராஃபிட்டும், ஷேரோட பிரைஸ் இன்க்ரீஸும் ஆயிட்டு இருக்கு. ஆமா மக்களே! இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸோட ஆல் டைம் ஃபேவரட்டான எஸ் பேங்க் அண்ட் சுஸ்லான். இந்த 2 ஜெயண்ட் கம்பெனியும் எப்படி படு பாதாளத்துக்கு போச்சுன்னும், இப்ப எப்படி மீண்டு வராங்கன்னும், ஃபியூச்சர்ல இது ஒரு மல்டிபேக்கர் கம்பெனியா உருவெடுக்குமான்றத தான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவோட எண்ட்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ் பேங்கை பார்த்துருவோம். 2004ல ராணா கபூர் அண்ட் அசோக் கபூர்னு 2 பேர் நம்பி தொடங்கப்பட்ட கம்பெனி தான் இது. அதாவது எஸ் பேங்க். ஆரம்பத்துல செம்ம ஃபாஸ்டா வளர்ந்தாங்க. கார்பரேட் கம்பெனிஸ்க்கு லோன் கொடுக்கறதுல இவங்க தான் கிங். அப்பதான் அந்த பேராசை உள்ள வந்துச்சு. மத்த பேங்க் வந்து லோன் தர பயப்படுற ரிஸ்கியான கம்பெனிஸ் டிஹெச்எஃப்எல், ஐஎல்&எஃப்எஸ், அனில் அம்பானி குரூப்னு மூழ்க போற கப்பலுக்கெல்லாம் ராணா கபூர் கோடி கோடியா லோன் கொடுத்தாரு. கடைசியில கொடுத்த காசு திரும்பி வரல. பேங்க்ல பேட் லோன்ஸ் வந்து மலை மாதிரி குவிஞ்சிடுச்சு. ஆனா இத வெளியே சொல்லாம பேலன்ஸ் ஷீட்ல பொய்யான கணக்கு காமிச்சாங்க. 2018ல ஆர்பிஐக்கு இது தெரிஞ்சு உள்ள வந்து செக் பண்ணா பேங்கோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்திருக்கு. 2020ல ஆர்பிஐ எஸ் பேங்க் மேல ஒரு தடை போட்டாங்க. ஏடிஎம்ல மக்கள் காசு எடுக்க முடியாம நின்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 400, அதாவது 400க்கும் மேல இருந்த ஒரு ஷேர் பிரைஸ் உடஞ்சு போய் ரூ. 5க்கு வந்து நின்னுச்சு. ராணா கபூர் ஜெயிலுக்கு போனாரு. ஒரு சிறிய சாம்ராஜ்யமே வந்து சரிஞ்சிருச்சு. ஆனா கதை அங்க அதோட முடியல. ஒரு பேங்க் அழிஞ்சா மக்களுக்கு எக்கனாமி மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும்னு ஆர்பிஐ முடிவு பண்ணி, அப்பதான் எஸ்பிஐ அண்ட் எஸ்பிஐயும், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐ மத்த பேங்க்களோட சேர்ந்து 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி எஸ் பேங்கை காப்பாத்தினாங்க. அதாவது எஸ் பேங்கோட புது சிஇஓவா பிரசாந்த் குமார் வந்து பொறுப்பேற்றாரு. பழைய குப்பை லோன்ஸ் எல்லாமே ஜேசி பிளவர்ஸ்னு ஒரு பெரிய கம்பெனி கிட்ட வித்துட்டு பேங்கை கிளீன் பண்ணாங்க. இப்போ எஸ் பேங்க் மறுபடியும் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேர் பிரைஸும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல இதுவுமே ஒரு நல்ல மல்டிபேக்கர் கம்பெனியா உருவாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து சுஸ்லானை பார்க்கலாம். இந்தியால விண்ட் எனர்ஜி பத்தி யாருமே யோசிக்காத ஒரு காலத்துல 1995ல டல்சி டன்டி தொடங்கின கம்பெனி தான் இது. இந்தியாவோட விண்ட்மேன்னு அவரை கூப்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசை. உலகத்திலேயே நம்பர் 1 ஆகணும்னு 2007ல ஆரி பவர்னு ஒரு பெரிய ஜெர்மன் கம்பெனியை வாங்குறதுக்கு அளவுக்கு அதிகமான கடன் வாங்கியிருக்காங்க. சரியான அந்த நேரத்துல 2008ல குளோபல் பினான்சியல் கிராஷ் வந்திருக்கு. உலகம் முழுக்க எக்கனாமி டவுன் ஆயிருக்கு. சுஸ்லோனால அதாவது கடனுக்கான வட்டி கூட கட்ட முடியல. கடன்காரன் தொல்லை தாங்க முடியாம 390ல ட்ரேட் ஆன ஷேரு படுவேகமா கீழே விழுந்து ரூ. 2க்கு வந்திருக்கு. கடன் ஒரு நல்ல கம்பெனி எப்படி சாகடிக்கும்னு சுஸ்லோன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எல்லாரும் சுஸ்லோன் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது காலமே அவங்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கு. உலகமே ஃபுல்லா இப்போ கிரீன் எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜின்னு போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம இந்தியாவுமே அதை சப்போர்ட் பண்றாங்க. மேனேஜ்மெண்ட் மாறிட்டு வாங்கின கடன் குறைக்க முடியாத சொத்துக்களை நான் க்ரோர் அசெட்ஸ்னு வித்தாங்க. ரைட்ஸ் இஷ்யூ மூலமா மக்கள் கிட்ட இருந்த பணம் திரட்ட கடன் அடைச்சாங்க. இப்போ சுஸ்லோன் ஆல்மோஸ்ட் டெபிட் ஃப்ரீ கம்பெனியா ஆயிடுச்சு. அதான் மக்கள் மறுபடியும் நம்பி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஷேர் பிரைஸும் ராக்கெட் மாதிரி மேல ஏறிக்கிட்டு இருக்கு. மக்களை இந்த ரெண்டு கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய 2 பெரிய பாடம் இருக்கு. மேனேஜ்மெண்ட் தான் எல்லாமே. எஸ் பேங்க்ல நடந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பணத்தாசைக்காக தப்பான முடிவு எடுத்தா கம்பெனி காலி. கடன் ஒரு எரிமலை மாதிரி சுஸ்லோன் மாதிரி அளவுக்கு மீறி கடன் வாங்கினா அந்த வெடிய நம்ம பிசினஸ அழிச்சிடும். இப்போ இந்த 2 கம்பெனியும் திரும்பி வந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்காக உடனே போய் டோட்டல் பணத்தையும் இதுல போடாதீங்க. நீங்க அந்த கம்பெனியோட கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து முடிவு பண்ணுங்க. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக் கொடுத்துருங்க.